ஹஸ்பி அல்லா. இன்று சிலர் மனைவியின் பேச்சை கேட்டால் கணவரின் மதிப்பு குறைந்துவிடும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய வரலாறு அதற்கு நேர்மறையாக கூறுகிறது. ஹுதைபியா உடன்படிக்கை நாளில் 1000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் குழப்பத்தில் இருந்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியான உம்மு சலமா அவர்களுடைய ஆலோசனை கேட்டார்கள். அவர் கூறிய ஆலோசனை உடனே ஏற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்பட்டார்கள். அதன் மூலம் பிரச்சனை முடிவுக்கு வந்தது. மேலும் அல்லாஹ் சொல்றான், வல் மூமினூன வல் மூமினாத், நம்பிக்கை உள்ள ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் துணை நிற்பார்கள். இங்கு ஆண்கள் மட்டும் என்று கூறவில்லை, ஆண்களும் பெண்களும் என்று கூறுகிறார். மேலும் கைருக்கும் வ கைருக்கும் நிசாஇஹி வ அனா கைருக்கும் லிநிசாஇ, உங்களில் சிறந்தவர் தன் மனைவியிடம் சிறந்தவரே, நான் என் மனைவியிடம் மிகவும் சிறந்தவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். உலகத்திலே சிறந்த மனிதரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியின் நல்ல ஆலோசனையை ஏற்றுக்கொள்ள வெக்கப்படவில்லை. அப்படி இருக்க இன்று நாம் மட்டும் ஏன் மனைவியின் ஆலோசனை கேட்டால் அவமரியாதை என்று நினைக்கிறோம்? மனைவி சொல்கிறாள் என்பதற்காக ஒரு நல்ல ஆலோசனையை நிராகரிக்க வேண்டாம். குடும்பத்தின் நன்மை ஒருவருக்கொருவர் மதித்து நல்லதை ஏற்றுக்கொள்வதில் தான் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ்.